நம்மாழ்வார் ஐயா மேடைகள்ல பேசும்போது ஆயிரக்கணக்கான மக்களையும் விவசாயிகளையும் ஒரே ஒரு கேள்வி கேட்டு அப்படியே நிக்க வச்சிருக்காரு. அப்படி அவர் என்ன கேள்விதான் கேட்டிருப்பாரு? இனி வரும் காலங்கள்ல நம்மாழ்வார் பார்த்தனா அப்கமிங் டேஸ்ல நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி அவரு ஒரு கேள்வி கேட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களையே இயற்கை விவசாயத்துக்கு மாத்தினாரு. அந்த சக்தி வாய்ந்த கருத்து என்ன அப்படின்னா, நம்மாழ்வார் பல மேடைகள்ல நல்லா உறக்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் அதுதான், விவசாயன்றது வியாபாரம் கிடையாது, நம்ம வாழ்க்கை முறை அப்படிங்கிறாரு. ரசாயன உரங்களை போட்டு மண்ணை கொல்றதுன்றது குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல விஷத்தை கலந்து ஊட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம விவசாயத்துல இருக்கிற மண்ணையே நஞ்சாக்குனா அடுத்த தலைமுறைக்கு என்னதான் வச்சுட்டு போறோம்னு தெரியல அப்படிங்கிறாரு. நோய் வந்த பிறகு மருந்து தேடாதீங்க, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தவரே நம்மாழ்வார் தான். அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையினால ஒட்டுமொத்த மக்கள் மனசையுமே நொறுங்கிடுச்சு. நம்மாழ்வார் சொன்ன இந்த வார்த்தையினால பல பட்டதாரிகள் எல்லாமே விவசாயத்துல ரசாயன உரங்களை பயன்படுத்துறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இயற்கை விதையையும் சேகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களும் உங்க வீட்டுல இயற்கை உணவை பயன்படுத்துறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.